ஸோ அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வாழைக்காய் கோலா உருண்டை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு குக்கரில் 2 வாழைக்காயை 4ஆக கட் பண்ணி அதை வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக வச்சு எடுக்க போகிறோம். வாழைக்காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். இந்த வாழைக்காய் கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இதை வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு 3லேருந்து 4 விசில் வச்சு எடுக்கிறோம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தோல் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். இப்போ வாழைக்காய் நல்லா வெந்துருச்சு. இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போது இந்த வாழைக்காயில் இருக்க தோலை மட்டும் உரித்து எடுத்துக்கலாம். இதை வந்து கையால் மசிச்சு விட்டுக்கலாம், இல்லைனா துருவி விட்டுக்கலாம். நான் வந்து இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துப்பேன். இப்போது அதே குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி அதில் வந்து ஒரு 20 சின்ன வெங்காயம், ஒரு 15லேருந்து 20 பல் பூண்டு, ஒரு 4-5 வரமிளகா எல்லாத்தையுமே போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விடுறோம். அது கூடவே ஒரு 4 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன், 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு மூடி தேங்காய், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை. இது எல்லாத்தையுமே நல்லா கொஞ்சம் ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வறுத்து எடுத்துட்டு அது கூடவே ஒரு இனுக்கு கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். நான் வாழைக்காயை மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன். அது கூட நம்ம இந்த வறுத்த கலவையை வந்து சேர்த்துக்க போகிறோம். இப்போது இது எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வாசனைக்காக கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துட்டு இந்த மாதிரி பிசைஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி வரும். இப்போ கையில் எண்ணெய் தடவும் போது நம்மளுக்கு ஒட்டாமல் நல்லா ஈஸியாக உருண்டை பிடிக்க முடியும். இப்போது தேவையான அளவுக்கு இந்த வாழைக்காய் இதை எடுத்துகிட்டு உருண்டையாக செஞ்சு வச்சுக்கலாம். இப்போது அடுப்பில் எண்ணெயை காய வச்சுட்டு அதில் வந்து நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருக்க வாழைக்காய் கோலா உருண்டைகளை நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து பொரியறதுக்கு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு தான் வந்து ஆகும். இது வந்து பாருங்கள், எண்ணெயில் வந்து ஒட்டாமல் உதிராமல் வந்து உங்களுக்கு நல்லா வந்திருக்கும். ஸோ இது யூஸ்வலாக நம்ம மட்டனில் பண்ணுவோம். இது வாழைக்காயில் பண்ணும்போது இது நல்லா சுவையாகவும் இருக்கும். அந்த மாதிரி பரட்டி விடுங்க. பாருங்கள், உங்களுக்கு நல்லா வெந்து வருது. ஸோ இப்போ நமக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா வாழைக்காயில் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இதே மாதிரி வாழைப்பூவுலையும் செய்யலாம். இன்றைக்கி நம்ம செஞ்சுருக்கிறது பார்த்திங்கன்னா வாழைக்காய் கோலா உருண்டை. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு, உள்ளே நல்லா சாஃப்டாகவும் வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குது. சூப்பராக.